கெயிலை பார்த்து பந்து வீசவே பயப்படும் வேகப்பந்து வீச்சாளர்கள் அந்த IPL சீசனில் இருந்தார்கள். அதற்கு காரணம், யாரை பார்த்தாலும் கெயில் மதம் பிடித்தவர் போல வெளுத்து வாங்கி வந்தார். அந்த சமயத்தில் சென்னையை சேர்ந்த ஒரு இளம் வீரன், அதுவும் ஸ்பின் வீசுபவன், முதல் ஓவரிலேயே நியூ பாலை எடுத்துக்கொண்டு கெயிலை 2 பந்துகள் திணற வைத்து 3வது பந்தில் ஆட்டமிழக்க செய்த சம்பவம் எவ்வளவு பெரிய சம்பவம் தெரியுமா? அந்த சம்பவத்தை ஸ்கெட்ச் போட்டு செய்து முடித்தவர்தான் ரவிச்சந்திரன் அஸ்வின். யார் இந்த அஸ்வின்? சென்னையில் 1986ஆம் ஆண்டு பிறந்தவர்தான் ரவிச்சந்திரன் அஸ்வின். அவரின் தந்தை வேகப்பந்து வீச்சாளராக கிளப் அளவில் கிரிக்கெட் விளையாடியவர். அதனால் சிறுவயது முதலே கிரிக்கெட்டில் ஆர்வமாக இருந்தார் அஸ்வின். முதலில் ஃபாஸ்ட் பவுலர் மற்றும் பேட்ஸ்மேனாக தன்னுடைய கெரியரை தொடங்கினார் அஸ்வின். அண்டர் 14 போட்டியில் விளையாடிய போது காயம் ஏற்பட்டதால் அஸ்வினால் ஒரு வருடம் கிரிக்கெட் விளையாட முடியாமல் போனது. கிரிக்கெட்டுக்கு திரும்பியவர் இடுப்பில் காயத்தால் ஆஃப் ஸ்பின் வீச தொடங்கினார். அவர் முழு நேர பேட்ஸ்மேனாக ஆடிவிட்டு அவ்வப்போது ஆஃப் ஸ்பின் வீசி வந்தார். நெட்ஸில் தொடர்ந்து பந்து வீசி ஆஃப் ஸ்பின்னில் கை தேர்ந்து முழு நேர ஆஃப் ஸ்பின்னராக மாறினார் அஸ்வின். தொடர்ந்து நன்றாக விளையாடி தமிழ்நாடு அண்டர் 17 அணிக்கு தேர்வானார் அவர். இதைத் தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு 20 வயதில் தமிழ்நாடு ரஞ்சி அணிக்கு தேர்வானார் அஸ்வின். ஹரியானாவுடனான தனது முதல் போட்டியிலேயே 6 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார். தமிழ்நாடு அணிக்காக முதல் தர போட்டிகளிலும் லிஸ்ட் A போட்டிகளிலும் தொடர்ந்து சிறப்பாக விளையாட 2009ஆம் ஆண்டு IPL-இல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக தேர்வு செய்யப்பட்டார் அஸ்வின். 2009ஆம் ஆண்டு 2 போட்டிகள் மட்டுமே விளையாடியவர் அடுத்த ஆண்டு தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்க 13 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார். அஸ்வின் CSK அணிக்காக 2009 முதல் 2015 IPL வரை விளையாடியிருக்கிறார். தோனியின் நம்பத்தகுந்த ஸ்பின்னர் அட்டாக்கில் முக்கியமானவராக அஸ்வின் இருந்திருக்கிறார். அஸ்வின் சென்னைக்கு விளையாடிய முதல் பகுதியில் 97 போட்டிகளில் விளையாடி 90 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். அஸ்வின் கேரம் பால் மேஜிக் என்ற ஒன்றை வைத்து எத்தனை பெரிய பேட்ஸ்மேனாக இருந்தாலும் அலேக்காக தூக்கி விடுவார். கொடுத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தியதால் தோனியின் நம்பிக்கைக்குரிய லிஸ்டில் சேர அடுத்து அவருடைய ஸ்பின் அட்டாக்கர்களில் முக்கியமானவர்களாக உருமாறினார். CSK மற்றும் தோனியின் அப்போதைய கணக்கு என்னவாக இருந்தது என்றால், சேப்பாக்கத்தில் விளையாடும் 7 போட்டிகளிலும் சென்னை அணி வெற்றி பெற்றாக வேண்டும். அதற்கு ஏற்றார் போலத்தான் MA சிதம்பரம் மைதானத்தின் பிச்சும் அமைக்கப்பட்டது. இதனால் அஸ்வினுக்கு என தோனி ஒரு தனி இடமும் கொடுத்து வைத்திருந்தார். T20 போட்டியில் ஸ்பின்னர்களை கொண்டு வரவே பல கேப்டன்கள் பயந்த போது தோனியும் அஸ்வினும் சேர்ந்து முதல் ஓவர் மற்றும் பவர் பிளேவில் பேட்ஸ்மேன்களை பதம் பார்த்தனர். அதற்கு இந்த சம்பவமே சாட்சி. 2011ஆம் ஆண்டு இறுதிப் போட்டியில் களமிறங்கிய கெயிலை எப்படி சமாளிக்கப் போகிறது CSK என்று பலரும் எதிர்பார்த்தனர். அதற்கு காரணம், அந்த வருடத்தில் 12 இன்னிங்ஸ் விளையாடி 600க்கும் மேற்பட்ட ரன்களை விளாசி இருந்தார் கெயில். களத்திற்கு வந்ததுமே மதம் பிடித்தது போல பவுலர்களின் பந்துகளை வானுக்கும் மைதானத்துக்கு வெளியேவும் அனுப்பி தள்ளி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட கெயிலைத்தான் முதல் ஓவரிலேயே டக் அவுட் ஆக்கி வெளியே அனுப்பியிருப்பார் அஸ்வின். 2015ஆம் ஆண்டுக்கு பின்னர் CSK தடை செய்யப்பட்டவுடன் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அணியால் வாங்கப்பட்டு மீண்டும் தோனியின் தலைமையின் கீழ் விளையாடினார் அஸ்வின். அச்சமயத்தில் காயத்தால் அவதிப்பட்டவர் சராசரியான பர்ஃபார்மன்ஸையே செய்தார். அடுத்த ஆண்டு காயம் காரணமாக விளையாடவே முடியாமல் தொடரிலிருந்து விலகினார் அஸ்வின். 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற ஏலத்தில் பஞ்சாப் அணி அஸ்வினை வாங்கியது. அது மட்டுமல்லாமல் கேப்டன் எனும் பொறுப்பையும் வழங்கியது. அந்த 2 ஆண்டுகளில் 28 போட்டிகள் தலைமை தாங்கி 12 வெற்றிகளை பஞ்சாப் அணிக்காக பெற்று தந்தார் கேப்டன் அஸ்வின். மேலும் அந்த தொடரில் பட்லரை மன்கட் முறையில் அவுட் செய்தது பெரும் பின்னடைவை பஞ்சாப் அணிக்கும் அஸ்வினுக்கும் தந்தது. கிரிக்கெட் ஒரு ஜென்டில்மேன் ஆட்டம். அதில் இது போன்ற செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என கூறியவர்களுக்கு எல்லாம், நான் கிரிக்கெட் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டே அந்த அவுட்டை செய்தேன், இதில் எந்த தவறும் இல்லை என அஸ்வின் பவுலர்களுக்கான கலகத்தை செய்தார். இருந்தபோதும் இது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இதனால் டெல்லி அணிக்கு ட்ரேட் செய்யப்பட்டார். அந்த முதல் ஆண்டில் டெல்லி அணிக்காக ஸ்பின் தாக்குதலில் இறங்கினார் அஸ்வின். ஆனால் அடுத்த ஆண்டே அஸ்வினுக்கும் கேப்டன் ரிஷப்புக்கும் ஏதோ சலசலப்பு என செய்திகள் வெளியாகின. அந்த ஆண்டு அஸ்வினும் சரியாக பெர்ஃபார்ம் செய்யவில்லை. 2022ஆம் ஆண்டு IPL தொடருக்காக நடந்த மெகா ஏலத்தில் அஸ்வினை வாங்க ராஜஸ்தான் மற்றும் டெல்லி அணிகளுக்கிடையே கடும் போட்டி நிலவியது. இறுதியில் 5 கோடிக்கு அஸ்வினை ஏலத்தில் எடுத்தது ராஜஸ்தான். அந்த அணியுடனான முதல் வருடத்தில் நிலையான விக்கெட்டுகளை வீழ்த்துபவராக இருந்த அஸ்வின் திடீரென பிஞ்ச் ஹிட்டராகவும் களமிறக்கப்பட்டு அணியின் ஆல்ரவுண்டராக செயல்பட்டார். அதை அடுத்து 2 ஆண்டுகள் ராஜஸ்தானுக்காக விளையாடிய அஸ்வின் 2025ஆம் ஆண்டு சென்னை அணியால் பெரும் தொகைக்கு வாங்கப்பட்டார். ஆனால்
சீசன் முழுவதற்குமே அஸ்வின் 7 விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தியிருந்தார். ஏற்கனவே சோகத்தின் விளிம்பில் இருந்த சிஎஸ்கே அணிக்கு அஸ்வினுடைய என்ட்ரி பெரிதாக எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. இது மட்டுமல்லாமல் அந்த சமயத்தில் சென்னை அணி குறித்தான விமர்சனம் அவருடைய யூடியூப் சேனலில் வெளிவந்தது பெரும் அதிர்ச்சிகளை சென்னை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. இதனால் சென்னை அணி மேட்ச் வீடியோக்கள் இனி ஒளிபரப்ப மாட்டேன் என்றும் அறிவித்தார். இந்த ஆண்டு ட்ரேட் குறித்து பல செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்க அஸ்வின் தன்னை ரிலீஸ் செய்யுமாறு கேட்டுக்கொண்டதாக பல தகவல்கள் வெளியான நிலையில்தான் தற்போது அஸ்வின் IPL போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாகவும் அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் நடைபெறும் லீக் போட்டிகளில் பங்கு பெற இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்.